இந்திய கடற்படை வரலாற்றில் ஒரு புதிய மற்றும் பொன்னான அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு வலிமையை ஒட்டுமொத்த உலகிற்கும் பறைசாற்றும் வகையில் கொல்கத்தாவில் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு ஒன்றில் ஒரே நாளில் 3 அதிநவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட உள்ளன. இந்த நிகழ்வின் மிக முக்கிய பெருமையே இந்த 3 கப்பல்களும் முழுமையாக இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு உள்நாட்டு தொழில்நுட்பத்தால் தற்சார்புடன் கட்டப்பட்டவை என்பதுதான். இது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அடைந்துள்ள அசுர வளர்ச்சியை உலக அரங்கில் மிக தெளிவாக காட்டுகிறது. இந்த முக்கிய நிகழ்வில் கமிஷனிங் எனப்படும் அதிகாரப்பூர்வ கடற்படை சேவையில் இணையும் முதல் கப்பல் INS உதய்கிரி ஆகும். பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் பராக் 8 வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த நவீன போர்க்கப்பல் கடற்பரப்பில் எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் முதன்மை சக்தியாக விளங்கும். இதனைத் தொடர்ந்து கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் ஆபத்துகளை எதிர்கொள்ள INS அர்னாலா என்ற அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் வேட்டையாடும் கப்பல் இணைகிறது. இந்தியாவின் மிக நீண்ட கடலோர பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்த கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும். இவற்றுடன் இணைந்து கடலடி பகுதிகளை அதிநவீன கருவிகள் மூலம் ஆய்வு செய்து வரைபடம் தயாரிக்கும் INS சந்தோஷகர் என்ற நவீன ஆய்வு சாதன கப்பலும் சேவையில் ஈடுபடுத்தப்படுகிறது. இது கடலடி போர் திட்டமிடலுக்கும் பாதுகாப்பு கண்காணிப்பிற்கும் தேவையான உளவு தகவல்களை துல்லியமாக வழங்கும் வல்லமை கொண்டது. இந்த 3 போர்க்கப்பல்களும் வெறும் கடல்சார் வாகனங்கள் அல்ல, மாறாக இந்திய பெருங்கடலில் இந்தியா எதிர்கொள்ளும் முப்பரிமாண சவால்களுக்கான ஒரே நேரடி பதிலடியாகும். ஒரு கப்பல் மேற்பரப்பில் வரும் எதிரிகளை தாக்கும், மற்றொன்று கடலுக்கு அடியில் இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை வேட்டையாடும், மூன்றாவது கப்பல் கடலடி பகுதியை தொடர்ந்து கண்காணித்து தகவல்களை சேகரிக்கும். இதன் மூலம் இந்தியாவின் கடல் எல்லைகளுக்கு முழுமையான பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்படுகிறது. அனைத்து கட்டுமான பணிகளும் கடுமையான சோதனை ஓட்டங்களும் வெற்றிகரமாக முடிந்த பிறகே ஒரு கப்பல் அதிகாரப்பூர்வமாக கடற்படையில் கமிஷனிங் செய்யப்படுகிறது. அந்த தருணத்திலிருந்து அக்கப்பலில் இந்திய கடற்படை கொடி ஏற்றப்பட்டு பொறுப்பு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டு போர் பணிகளுக்கு தயாராகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் INS சூரத், INS நீலகிரி மற்றும் INS பஷீர் ஆகிய 3 முக்கிய கடற்படை தளவாடங்கள் ஒரே நாளில் இணைக்கப்பட்ட சாதனையை தொடர்ந்து தற்போதும் அதே வேகத்தில் மீண்டும் 3 கப்பல்கள் இணைக்கப்படுவது நாட்டின் தற்காப்புத் துறையின் அசுர வேக முன்னேற்றத்தை உணர்த்துகிறது.